Hi. எப்பயுமே வந்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக தான் வச்சிருப்பேன். ஸோ இன்னைக்கு அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஒரு ப்ராப்பரான மார்னிங் ரொட்டீனை எப்படி பண்ணணும்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் இப்போ ரீசெண்டாக கோசாரெக்ஸ் வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மோஸ்ட்டாக நான் நைட் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை மார்னிங்கில் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ரொட்டீனை ஃபாலோ பண்ணலையோ, நீங்கள் ஒரு வேளை வின்டராக இருந்தீங்கன்னா, வின்டர் சீசனில் வின்டர் ஏரியாவில் இருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு ரொட்டீனை வந்து நீங்கள் மார்னிங் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 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 ஹைட்ரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ரொட்டீன் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களோட ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலாம்னு நீங்க வந்து ஆட் பண்ணி இந்த மார்னிங் ரொட்டீனை வந்து கியூரேட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயும் சொல்ற மாதிரி என்னோட ஃபேஸ் வந்து நான் இப்போ ஒன்லி ஐப்ரோ அண்ட் லைட்டா லிப் லைனர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ வேற எதுவுமே போடல. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ எப்பயும் என்னோட ஃபேவரட் இந்த சிட்டாஃபில் ஜென்டில் கிளென்சரால நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து என்னோட ஃபாக்ஸ்டைல் ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப வருஷம் நான் அதையே போட்டு போட்டு பயங்கரமா என்கிட்ட டபாங்கெல்லாம் சேர்ந்து போச்சு. ஸோ அதனால சொல்லிட்டு நான் இப்போ பழையபடி என்னோட சிட்டாஃபில் ஜென்டிலுக்கே வந்துட்டேன். ஸோ இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு திரும்ப ஆக்னியே வர்றதில்லை. இதை தவிர வேற ஏதாவது யூஸ் பண்ணனா அதுவும் எனக்கு நல்லா செட் ஆகும், ஆனாலும் அதில் ஒரு ஆக்னி வரும். ஸோ இதுக்கு திரும்ப சுவிட்ச் ஆனதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக ஆக்னியே வர்றதில்லை. ஸோ அதுதான் என்னோட ஃபேவரட் சிட்டாஃபில் ஜென்டில் கிளென்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் காம்பினேஷன். ஸோ இவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கு இது ஒத்து வராது. ஆயிலி ஸ்கின்னுக்கு அதுக்கு வேற இருக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இது என்னோட ஃபேஸ் வாஷ். ஸோ மார்னிங் டைம் அண்ட் நைட் டைம் எல்லா டைமும் நான் இதை தான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க எவ்வளோ யூஸ் பண்ணால் டப்பா மூடி கூட உடஞ்சி போச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து முடிஞ்சிருச்சு, ஐ மீன் கிளென்சர் வந்து முடிஞ்சிருச்சு. கிளென்சர் முடிஞ்சு முகத்தை நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் போர் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ரொம்ப நிறையா போர்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக வந்து டோனர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாரத்தில் ஒரு 4-5 தடவையாவது இந்த கிளைகாலிக் டோனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். கிளைகாலிக் டோனர் என்னென்ன பண்ணணும்னா, நம்ம போர்ஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கும் டைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் உங்களோட ஃபேஸில் வர டெட் ஸ்கின் செல்ஸ், தினந்தோறும் வர டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஃபேஸை பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆக ஆக நம்ம ஓப்பன் போர்ஸும் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே போகும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த கிளைகாலிக் டோனர் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பிராண்ட் தான் கிடையாது, இன்னும் ஆர்டினரியில் ஒரு கிளைகாலிக் டோனர் வருது, அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுவுமே கூட வந்து டாட் அண்ட் கீ வாட்டர்மெலன் கிளைகாலிக் டோனர். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக எடுத்துக்கோங்க, ரப் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுங்க, அவ்வளோதான். ஸோ இதுவே போதும். ஸோ இதையும் தாண்டி நீங்கள் காட்டனில் நினச்சி முகத்தில் போட்டு தேய்க்கிறது அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்லேயே போயிடும், நம்ம ஃபேஸில் ஒன்றும் வராது. அதிகபட்ச ஓப்பன் போர்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கிளைகாலிக் டோனர் சூப்பராக ஒர்க் ஆகும். பட் ஆனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். 3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் இந்த ப்ராடக்ட் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் அதை யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் எல்லாம் வராது. ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் நார்மலாக டோனர் வாங்கணும், யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரோஸ் வாட்டர் இருக்க டோனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களோட pH வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம டோனரோட பர்பஸ் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்குது. இப்போ என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ டோனருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கோசாரெக்ஸ் நெயில் மியூசின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்குது என்னை பொறுத்தவரையும். ஆரம்பத்தில் இதுவுமே வந்து எனக்கு ஆக்னி கொடுத்தது. ஃபேஸ் எவ்வளோ அழகாக ஷைனிங்காக ரெக்கவர் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம டோனர் முடித்த கையோட அந்த டேம்ப் ஸ்கின்ல நம்ம இந்த கோசாரெக்ஸ் வந்து போடணும். ஸோ எப்பயுமே கோசாரெக்ஸ் வந்து டேம்ப் ஸ்கின்ல தான் போடணும், ட்ரை ஸ்கின்ல போடக்கூடாது. ஸோ டோனர் போட்டு அந்த ஈரப்பதத்தோடையே வந்து இந்த கோசாரெக்ஸ் நெயில் மியூசினை வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இது வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால ஃபஸ்ட்டு இதுதான் வரும், நெக்ஸ்ட்டு தான் வந்து வேறு எதாவது போடுறதுனா போடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இப்போ சீரம் வந்து நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து மார்னிங் நேரத்தில் 2 சீரம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஒன்று விட்டமின் சி, இன்னொன்று நியாசினமைட். நியாசினமைட் காலையில் யூஸ் பண்ணாமல் பண்ணலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். ஆனால் நீங்கள் சன்னில் வந்து எக்ஸ்போஸ் ஆக போகிறீங்க, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப இந்த புழுதிக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் காலையில் நேரத்தில் விட்டமின் சி போடுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விட்டமின் சி ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த சீரமை நீங்கள் எப்போ போடணும்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் சப்போஸ் கோசாரெக்ஸ் போடுறீங்கன்னா கோசாரெக்ஸ் போட்டு முடிச்சுட்டு சீரம் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக சீரம் மட்டுமே போட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள்
அதுவும் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக COSRX மட்டுமே போட்டுக்கலாம். ஸோ ரொம்பலாம் உங்களோட ஸ்கின் கேரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எந்த ஒரு லிக்விட் இருக்கோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும், க்ரீமாக இருக்கிற ப்ராடக்ட் நெக்ஸ்ட் வரும். ஸோ நீங்கள் COSRX போடுறதா ஸ்னெயில் மியூசின் போடுறதான்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து க்யூரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த COSRX போட்டதுனால விட்டமின் சி வந்து போடல, ஏன்னா ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகும். ஸோ அவ்வளோதான். வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன், நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம COSRX போட்டிங்கனாலும் அதுக்கப்புறம் பின்னாடியே மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா வந்து அது என்ன சொல்கிறது, எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து மாய்ஸ்சரைசர் போட போகிறேன். ஸோ இது வந்து போர் மினிமைசிங் மாய்ஸ்சரைசர். ஸோ நீங்கள் யாராவது போர்ஸில் அவசப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெர்மாகோவில் இருக்கிற போர் மினிமைசிங் சீரமும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அதோட மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணலாம். ஸோ எது போட்டுமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குதுன்னா வேறு ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எனக்கு அப்படி கிடையாது, எது போட்டாலும் எனக்கு வந்து ஒரு 1 to 3 வீக்ஸ்லேயே வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரம் காட்டவே காட்டாது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டுமே ரிசல்ட் வந்து காட்டாது. நீங்கள் ஸ்கின்னை ஒழுங்காக பார்த்துக்கணுன்னா டயட்டில் சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், தண்ணி குடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியாக வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஓவரால் உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. ஸோ அதை தான் சொல்கிறேன். இந்த பேசிக்கான டிசிப்ளினை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனால் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப சூப்பராக ஈஸியாகிடும். நீங்கள் அனாவசியமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஸோ நம்ம அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஆனோம்னா அது நம்ம உடம்ப தான் பாதிக்கும். அதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கூலாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஸ்கிப்பே பண்ணாத ஒரு விஷயம் இந்த சன்ஸ்க்ரீன். பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக வந்து நான் ரெகுலராக சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுடுவேன். ஸோ நான் உள்ளே இருக்கணும், நான் வெளில போகணும், மழை பெய்யுதோ குளிர் இருக்கோ, ஈவன் குளிர் சீசனில் தாங்க ரொம்ப நம்ம வந்து கருப்பாகும். ஸோ அது வந்து எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல, எனக்கு அப்படி தான் இருக்குது. குளிர் சீசனில் நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம் குளிர்னால நம்ம வந்து சீக்கிரமாக கருப்பாக மாட்டோம்னு. குளிர்லையுமே வந்து நம்ம தெரியாமல் அடிக்கடி வெயிலில் போய் அந்த இதமாக இருக்குன்னு நிற்போம் இல்லையா, அதுலேயே வந்து நம்மளுக்கு பாதி முகம் டேன் ஆகிடும். ஸோ அதனாலேயுமே வந்து கருப்பாகும். ஸோ அதுதான், என்ன கிளைமேட்டோ நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுருவேன். உள்ளே இருக்கேன், வெளியில் இருக்கேன், ஐ டோன்ட் பாதர் எனிதிங். ஸோ இல் அப்ளை சன்ஸ்க்ரீன். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, ஏன்பா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னு. அது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பாருங்கள், நிறையா பேர் சொல்கிறீங்க ஸ்பீடாக போகிறீங்கன்னு, நிறையா பேர் சொல்கிறீங்க ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறியக்கா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லேன் அப்படின்னு. ஸோ இட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து. ஸோ நான் எப்பயும் போல தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிம்பிள்னு சொல்ல மாட்டேன், ஒரு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஒரு ரொட்டீன் வந்து நிறையா பேருக்கு செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கிளைகாலிக் டோனர் வந்து உங்களோட போர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் ஸோ நீங்கள் வந்து காலையில் நேரத்துலையும் யூஸ் பண்ணலாம், இல்லை நைட் நேரத்துலையும் யூஸ் பண்ணலாம். 2 டைமும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை டெய்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் வந்து ஓவராக எக்ஸ்போலியேட் ஆச்சுனாலும் அதுவும் பிரச்சனை. கிளைகாலிக்கை பொறுத்தவரையும் வாரத்தில் 3 இல்லை 4 தடவை இந்த டோனரை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஒரு 2 இல்லை 3 தடவை யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கிளைகாலிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர் சீரம் இன்க்ரீடியன்ட். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு COSRXை வச்சு எப்படி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு டவுட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் COSRX. ஸோ நம்ம வந்து கொரியன் ஸ்கின் அளவுக்குலாம் ஆக முடியாது, அவங்களோட ஜீனே வந்து ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது, வெயிலில் போகாத வரையும் வெள்ளையாக இருப்போம், போயிட்டோன்னா டார்க் ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த ரஃப்பாக ஸ்ட்ரக்சராக இருக்கிறோம்ல அதையெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு நல்ல ஒரு க்ளோயியாக ஒரு ஸ்மூத்தியாக ஒரு ஸ்கின்னை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் COSRX. ஸோ அதையும் தாண்டி அதில் வேறு எதுவுமே கிடையாது. சூப்பரான ஹைட்ரேஷன் கொடுக்கும். என்ன மாதிரியான ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணாமல் இருக்கிற வரையும் அது அருமை தெரியல, யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்பயுமே வாங்கணும்னு தோணுது. வேறு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் யாருக்கெல்லாம் வந்து பண்ணணுமோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராடக்டை டெய்லி யூஸ் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பொறுமை ரொம்ப முக்கியம் ரிசல்ட் பார்க்கறதுக்கு. எதுவுமே வந்து 1-2 மாசத்துல வந்துடாது ரிசல்ட். நான் இதுக்காக ரொம்ப மாதம் கஷ்டப்பட்டு இந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேசிக் டிசிப்ளின். ஸோ நீங்களும் இதே மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யாருக்கு இதை பற்றி தெரியலையோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து பார்ப்போம். ஸோ until then, டாடா, பை.